அனுதினமும் காலையில் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன் நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெப விண்ணப்பம். எனது இந்த நாளை உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. எனக்கு தெரிந்த ஆபத்திலிருந்தும் எனக்கு தெரியாத சோதனையிலிருந்தும் என்னை பாதுகாத்துள்ளும் கர்த்தாவே. என் வேலை ஸ்தலத்திலும் என் வீட்டை சுற்றிலும் உமது தூதர்கள் சுற்றி பாதுகாத்து கொள்ளட்டும். எந்த விபத்தும் எந்த தீய சக்தியும் என்னை தொடாதபடி உம் இரத்தத்தினால் என்னை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. இன்று நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது ஞானம் எனக்கு வழிகாட்டட்டும். என் கால் தவறாதபடி என் வாய் சொற்கள் தவறாதபடி என்னை வழிநடத்தி அருளும் என் தேவனே. இந்த நாளெல்லாம் உமது சமாதானமும் பாதுகாப்பும் என்னோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்களுக்கு தான் தாமதிக்கிறதெல்லாம் உங்களோட தரத்தை தாழ்த்துவதற்காகவோ இல்லை வேண்டியதை தடுப்பதற்காகவோ இல்லை. தாமதிக்கிறது தரமானது உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். தாமதித்தாலும் அது காத்துது, அது நிச்சயம் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் எந்த பாதையில் போகணுன்னு. ஆனால் உங்களை படைத்த தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு எது பெஸ்ட்டு, எது உங்களுக்கு இப்போ தேவைன்னு. அதனால் தைரியத்தோடு உங்களோட பாதையை தொடருங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். ஆமென். கடவுள் உங்களை எப்படி உருவாக்கியிருக்கிறாருன்னு தெரியுமா? சங்கீதம் 139:14 சொல்லுது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. அவர் மட்டும் இல்ல, நம்மளையும் ஆண்டவர் பிரமிக்கத்தக்க அதிசயமா தான் உண்டாக்கியிருக்கிறாரு. We are fearfully and wonderfully made by God. உங்களை தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையின் பக்கங்கள் கஷ்டத்தாலையும் கண்ணீராலையும் தேவையினாலும் அழகில்லாமல் இருக்கலாம். ஆனால் பிலீவ் யுவர் செல்ஃப், ஒன் டே ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மாறும். உங்களோட நெக்ஸ்ட் சாப்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதல்னு. உங்கள் சூழ்நிலை எதிராக இருக்கலாம், உங்களோட கூட இருந்தவங்களாம் உங்களை விட்டுட்டு போகலாம். ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் வாக்கு மாறா தேவன். ஆமென்.